நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. இன்று நான் அறிந்தேன். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திரௌபதினாலே நீங்கள் வந்து யாருமே தெரியாத யாரும் இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம். இந்த படத்தை வந்து மோகன்ஜி வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து திரௌபதிங்கிற பேரில் வந்து 2020ஆம் ஆண்டு வந்து வெளியானது. இந்த படம் வந்து நல்ல கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. தற்போது இதோட 2ஆம் பாகம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து ரிஷப் ரிஷி மற்றும் நாயகனாக வந்து நடிச்சிருக்கிறாரு. பேன் இந்திய அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் ஜிப்ராஜ் வந்து இசை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி இதோட ப்ரொடக்ஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து நடராஜன் சுப்பிரமணியம் வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து யோகி மகேந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. வேலராமூர்த்தி, அப்புறம் சரவண சுப்பையா, தினேஷ் லாம்பா அவர் தான் வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சைராஜ் ராணி வந்து முகமது பின் துல்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பரணி, ரிஷப் ரிஷி தான் வந்து வீரசிம்கா கடவரையன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நேமா வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ரக்ஷனா இந்துஸ்டன் வந்து திரௌபதி தேவியா வந்து நடிச்சிருக்காங்க. சிராஜ் சென்னி, அப்புறம் தேவயானி சர்மா வந்து ஆயிஷா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இப்படி வந்து பல கதாபாத்திரத்தில் வந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இதை இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சிவனை வந்து ராஜராஜ சோழன் வந்து அந்த காலத்துலேருந்து வழிபட்டு வழிபடுறாங்க. இப்படி கடத்தில் வந்து இவங்க யாருமே இருக்கக்கூடாது, இந்துக்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து துல்கர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வர்றான். அவன் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி வந்து மக்கள் அடிமைப்படுத்தி அவனோட இதை வந்து பரப்படணும் அப்படின்னு நினச்சானோ, அதே போல வந்து இதில் வந்து துல்கர் வந்து அவன் வந்து முஸ்லீம் இது வந்து உள்ளே வந்து எல்லாத்தையுமே பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்து கொடுமைப்படுத்தி அவங்க வச்சிருக்கிற ராமர் சிலையிலேருந்து எல்லா சிலையுமே வந்து யாரெல்லாம் வந்து தீபம் ஏற்றுறாங்களோ செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லா சிலைங்களையும் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வந்து போட்டுறான். இதை வந்து தட்டி கேட்கறதுக்காண்டே வந்து நட்டி நடராஜன் வந்து ஒரு ராஜாவில் இருக்கார். அவருக்கு படத்தளபதியாக வந்து நம்ம ஹீரோ வந்து இருக்கிறாங்க. இவர் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும், மக்கள் இப்படியே போயிருந்தனா நம்ம மதத்தையே வந்து இது பண்ணிடுவாங்க, மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஆண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோவை வந்து அனுப்புகிறார். இதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து அவங்களெல்லாம் போய் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. திரௌபதி 1 வந்து அது வந்து மக்கள் மத்தியில் வந்து எப்படின்னா, நான் சாதாரணமாக வந்து ஒரு இதாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதில் ஏற்பட்ட டைலாக்கள் வசனங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் திரௌபதி 2ங்கிறது வந்து எப்படின்னா பேன் இந்தியா அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ராஜா காலத்தில் உள்ள பழங்காலத்தில் வந்து மக்கள் வந்து எப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் வந்து மாற்று மதத்தினர் வந்து கொடுமைப்படுத்தி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பொன்னியின் செல்வம் பாகுபலியை மிஞ்சின அளவுக்கு வந்து திரௌபதி 2 வந்து சூப்பரான ஒரு படத்தை வந்துருக்காங்க. தமிழில் வந்து இந்த படம் வந்து வெளியாக போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த படம் என்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, கரெக்டாக வந்து பாயிண்டாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி வந்து இந்த படத்தை வந்து உலகம் முழுவதும் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது இனிமையாக தான் இருக்குது. மற்ற எந்தெந்த படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து திரௌபதி வந்து தூக்கி வந்து சாப்பிட்டுட்டு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டு இருக்க போதுகளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, திரௌபதி 2 வந்து ரிலீஸ் பண்ண பிறகு இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட சாங்குங்களாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்னென்ன சாங்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை